ஒரு சிறுவன் மிகவும் கோபக்காரனாக இருந்தான். அவனது தந்தை அவனிடம் அதை புரிய வைக்க எண்ணினார். அவர் ஒரு பை நிறைய ஆணிகளை கொடுத்து, ஒவ்வொரு முறை உனக்கு கோபம் வந்து கட்டுப்பாட்டை இழக்கும் போதும் இந்த வேலியில் ஒரு ஆணியை அடிக்க வேண்டும் என்றார். முதல் நாளிலேயே அவன் 41 ஆணிகளை வேலியில் அடித்தான். அடுத்த சில வாரங்களில் தன் கோபத்தை கட்டுப்படுத்த அவன் முயற்சி செய்தான். அதனால் தினமும் வேலியில் அடிக்கும் ஆணிகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறையத் தொடங்கியது. வேலியில் ஆணி அடிப்பதை விட கோபத்தை கட்டுப்படுத்துவது எளிது என்பதை அவன் உணர்ந்தான். இறுதியாக ஒரு நாள் அவனுக்கு கோபமே வரவில்லை. அதை பற்றி மகிழ்ச்சியுடன் தந்தையிடம் கூறினான். அப்பொழுது தந்தை, இனிமேல் கோபத்தை வெற்றிகரமாக கட்டுப்படுத்தும் ஒவ்வொரு நாளுக்கும் வேலியில் அடித்த ஒரு ஆணியை பிடுங்கிவிடு என்றார். நாட்கள் கடந்தன. இறுதியாக எல்லா ஆணிகளையும் பிடுங்கிவிட்டதாக அந்த சிறுவன் தந்தையிடம் கூறினான். தந்தை அவனை வேலியின் அருகே அழைத்துச் சென்று, மகனே, நீ மிகவும் நன்றாக செய்தாய். ஆனால் அந்த வேலியை பார். ஆணிகளை பிடுங்கி விட்டாலும் அவை விட்டு சென்ற துளைகள் இன்னும் இருக்கின்றன. இந்த வேலி இனி ஒருபோதும் பழையபடி இருக்காது. அதே போல் கோபத்தில் பேசும் வார்த்தைகள் மற்றவர்களின் மனதில் ஆழமான காயங்களை ஏற்படுத்தும். பிறகு எத்தனை முறை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டாலும் அந்த காயத்தின் தழும்பு எளிதில் மறையாது. உடலில் ஏற்படும் காயம் எவ்வளவு வலிக்கிறதோ அதே போல் வார்த்தைகளால் ஏற்படும் மனக்காயமும் வலிக்கும். எனவே கோபத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். அன்புடனும் பொறுமையுடனும் பேசுங்கள். ஏனெனில் வார்த்தைக்கு காயப்படுத்தும் சக்தியும் குணப்படுத்தும் சக்தியும் உண்டு.